எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்த போறேன். ஓனர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள விவசாயம் பண்ணி சோறாக்கி வைக்கணும் அவருக்கு. தண்ணி சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. என் வேகத்துக்கு உங்க வேகம் இல்லையே, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு நெல்லு, அரிசி, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தையும் பயிரிடணும். ஓனர் வந்தோடனே இட்லி தான் கேட்பாரு. இட்லியை மட்டும் கொஞ்சம் வேகமா வேக வச்சு கொடுங்க. அதை மட்டும் புடிக்கிட்டு போய் ஓனர்கிட்ட கொடுத்து ஓஹோன்னு பேர் வாங்குறேன். இதோ வந்துட்டேம்மா. அம்மா கொஞ்சம் பெருசா பண்ணிருக்கலாம்ல, ஈஸியா இருக்கும். இன்னைக்கு ஃப்ளைட் ஓட்டணுமா? நேத்து வீட்டை கிளீன் பண்ண வச்ச, தெருவெல்லாம் தரன்னு கூட்டிட்டு அலைஞ்ச. எப்போ உனக்குலாம் ஸ்கூல் ஆரம்பிக்கும்? சம்மர் ஹாலிடே வந்துருச்சுன்னா என் உயிரை எடுக்கிறதுக்கு வந்துடுறா. ஏம்மா உனக்கு எப்பம்மா ஸ்கூல் ஆரம்பிக்கும்? இன்னைக்கு என்னம்மா ஆப்ரேஷன்? ஓ, எனக்கு குழந்தை பிறந்துருச்சா? என்னம்மா இப்படி பண்ற? முரட்டு ஆம்பளை கூட்டிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி, அதுவும் இந்த ஆந்த மூஞ்சுக்காரனை குழந்தைங்கிறியே, இது நியாயமா? அந்த ஆந்த மூஞ்சுக்காரனை பார்த்தது போதும் தையல போட்டு விடுமா? ஏம்மா ஆபரேஷன் பண்ண வயிற்று அமுக்க கூடாதுமா, குரல் குந்தானில வெளியே வந்துடும். அண்ணே உங்க பின்னாடி தான் நிக்கிறேன், இதோ வந்துட்டேன். சாரிண்ணே, லொகேஷனை ஒரு 100 மீட்டர் தள்ளியே காட்டுது, அதான் நானே நடந்து வந்துட்டேன். சரி சரி, ஓடிபி 4344. போலாங்களா? போலானே. அடிக்கிற வெயிலுக்குனே கார் தான் புக் பண்ண, கொஞ்சம் ரேட் அதிகமா போச்சு, அதான் பைக்கே புக் பண்ணிட்டேனே. அண்ணே நம்ம அமௌண்ட் ஃபிக்ஸ் தானே, எதுவும் சேஞ்ச் ஆகாதே. கவலைப்படாதீங்க, ஃபிக்ஸ்டாலாம் கேட்க மாட்டேன். வாங்க வாங்க. என்ன டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்டது, இன்னும் கையில வாசம் வந்துகிட்டே இருக்கேன். ஓனர் வேணா ஓனர், இப்பதான் ஓனர் சாப்பிட்டேன். சாப்பாடையும் கொடுத்து வாந்தி எடுக்க வைக்க போறீங்களா? ஓனர் ப்ளீஸ் ஓனர், வேணா ஓனர், கொஞ்சோண்டு கூட. தங்கச்சி, அம்மா 2 பேத்துக்கு தீனி ஒரே டைம்ல தானே கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீ மட்டும் எப்படி இன்னும் வச்சிருக்க? இன்னும் ஒரே ஒரு வாய் மட்டும் வாங்கிக்கிறேனே, கூட. இவன் மட்டும் எப்படி சாப்பிடாம வச்சிருக்கான்னு தெரியல. ஒரே ஒரு வாய. டேய் பா, உனக்கு கொஞ்சோண்டு கொடுத்தா எல்லாத்தையும் தின்றோ போல. உன்னை பார்க்க வச்சு திங்கறதுக்கு தாண்டா நான் வச்சிருக்கேனே. நாய போறாங்கிட்டு அம்மா கிட்டே சொல்றேன் இரு. அம்மா தூங்குற மாதிரியா ஏமாத்துற? இப்ப எப்படி முழிப்பு வரும் பாத்தியா? திருட்டு போன தூங்குற மாதிரி நடிக்குது. டேய் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. எவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருக்கிறேன், என் வாயில சத்தே இல்லடா. நாக்கு தொங்க போட்டு ஏங்கிறதுக்கு. நல்லா வேகட்டும் கொஞ்சம் சாஞ்சிக்கிறேன். கடைசி சொட்டு சல்வா வீட்டு இருக்கடா, ஒன்னே ஒண்ணு கொடுத்துருங்கடா. ஹாய் செல்லம். டேய் ஐயா, உனக்கு என்னடா பிரச்சனை? கை கொடுக்கணுமா? இந்தா காலை வச்சுக்கோ. ஓகே போய் தொல்லாண்டு லவ்ஸ் பண்ண விடுறானா? ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது ஏஐ வீடியோ இல்ல, உண்மையான ஒரிஜினல் வீடியோ. கேமராவை வாயில புடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப நிறைய ஏஐ வீடியோ வந்துருச்சு. எங்களை மாதிரி ஒரிஜினல் விளாகர்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல மக்களே, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களை எப்போதும் சிரிக்க வச்சிட்டு இருக்கிற இந்த சிரிப்பு சேனலை கொஞ்சம் ஸ்பெஷலா சப்போர்ட் பண்ணலாம் மக்களே. ஓகே, அடுத்த விளாக்ல பாப்போம். ரீல்ஸ்ல நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கு. நாயழகின்னு பேர் வாங்கியாச்சு. இனிமே நான் பண்ற ரீல்ஸை தான் நீங்க பார்க்கணும். காய தூக்கி இங்கிட சுத்தி இந்த பின்னாடி. இதோ அடுத்து இந்த நடைய பார்த்து மக்கள் மயங்க போறாங்க. டேய் பண்ணிமுத்து எந்தரா? டைம் ஆயிடுச்சு, எந்தரா? டேய் எந்தரா? பண்ணிமுத்து எந்தரா? டேய் கனவு கலைஞ்சிருந்தா உடுங்கடா. டேய் ஆடா பாவி, என்னோட பன்னி அழகியோட டூயட் பாடிட்டு இருந்தேன்டா, கெடுத்துட்டீங்களா நாய்களா? எங்க போனா? டேய் நாயாண்டி, தனியா என்னடா பண்ற? இங்க வா. என்னடா தனியா இருக்க விட்டுருக்கியா? என்னடா சந்துக்குள்ள வந்து சாந்தமா உட்காந்துருக்குற? என் ஆள் என்ன விட்டுட்டு போயிட்டா, அதான் கொஞ்சம் தனிமையை எதிர்பார்த்து தனியா உட்காந்துருந்தேன். டேய் செவனாண்டி, என்ன அமைதியா உட்காந்துருக்குற? இப்ப எதுக்குடா சிரிக்கிற? ஏடா பண்ண? டேய் ஏடா கேட்க சிரிச்சுட்டே இருக்க? அதுவா? ஒண்ணும் இல்ல.
ச்சே, நிம்மதியா தூங்கும் போது இந்த அடி அடிக்குது. பத்தியா அந்த இருட்டு மூஞ்சி அந்த காலம் மட்டும் நல்லா தூங்குறான். இரு வார. ஐயோ, யாரும் கொள்றாங்க. அட பிசாசு நாயே, மூஞ்சுக்குள்ள முடிய விட்ட ஆட்டுற. டேய், நான் பேசாம தாண்டா தூங்கிட்டு இருந்தேன். பண்றத பண்ணிவிட்டு பாவ மூஞ்சி பண்டார மாதிரி உட்காந்துருக்கிறான் பாரு. கொஞ்ச நேரத்துல உயிர் பயத்தை காட்டிட்டானே பண்ணி மூஞ்சி நாய். ஐயோ, பார்க்கவே பலன்னு இருக்கே. தின்னா நல்லா கலகலன்னு இருக்குமே. நான் தொட்டு அப்பா, இதுவே இவ்வளவு டேஸ்டா இருக்கே. சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பார்க்க வச்சு திங்குறீங்களே படுபாவிகளா. பாவுப்பட்ட பூனைக்கு பாதி தரலால. தொடல தொட காலு மேல காலை போட்டுட்டு தான் தூங்குவீங்களோ? டேய், உலகத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. எந்த சைடு பார்த்தாலும் வாய்க்குள்ள போற சைஸ்லயே தான் இருக்கு. இங்க வா, பார்க்க கியூட்டா வேற இருக்க. டேஸ்டும் கொஞ்சம் பரவாயில்ல. சாப்பிட்டுருவோமா? இத தின்ன பசி அடங்காது. அட பாவிகளா, உங்க 2 பேத்து சண்டையையும் சமாதானம் பண்ண வந்தவன சமாதி கட்டி நீ பெருசா நான் பெருசான்னு மாறி மண்ணை போட்டு என்னையாண்டா சாவடிக்கிறீங்க. என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானுங்களோ. நான் பேசுற பேச்சுக்கு 3 நாளும் மூடிடுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்ப விட்டுருவாங்க. அம்மா வேணாமா, அம்மா இனிமே நான் தண்ணியிலேயே குளிக்கிறேம்மா. அம்மா வேணாமா, இப்படி பண்ணாத. நான் இனிமே குளிச்சிடுறேம்மா, கண்டிப்பா குளிச்சிடுறேன். உன்னை நம்பி ஏமாந்தது போதும். குளிக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டாலேடியா, நாத்தம் தாங்க முடியல. டேய், வாலியில உட்காந்துக்கிட்டு தாடி முண்டமே. ஏய், குதிச்சிட்டு போறியா? தோ அடுத்த அடி. அம்மா மண்ட. இவன் தான் என் ஃப்ரெண்டு எருமையாண்டி. டீ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா? வாய மூட்டுறா. வீடியோ எடுக்கும்போது இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுடா. கொஞ்ச நேரம் திங்காம இருடா. எந்த நேரமும் தின்னுகிட்டே இருக்க. டேய், ஐயோ, இவனை நம்பி விளாக் பண்ணலான்னு வந்தா. டேய், வாய மூடேண்டா. தின்னுக்கிட்டே தான் இருப்பியா? பேசாம பின்னாடி உட்காந்துருக்கிற பசுபதி கிட்ட வீடியோ எடுக்க போயிருக்கலாம். ஏர்மா மாடு, நல்லா தின்னுக்கிட்டே இரு. அம்மா ஃபுல்லா குடுமா. அம்மா புடைக்காதம்மா, ஃபுல்லா குடுமா. டேய், ஃபுல்லா சாப்பிட்டா சளி பிடிக்குண்டா. உனக்கு இவ்வளோ உண்டுதான். சரி கோடு, எனக்கு தெரியும் நான் உன் புள்ள இல்ல. நான் அண்ணாத தானே, என்ன குப்பை தொட்டியில இருந்து தானே எடுத்துட்டு வந்தேன். இல்லன்னா ஃபுல்லா கொடுத்துருப்பீங்கள. ஹலோ நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பீச்சுக்கு வந்திருக்கோம். இதுதான் கடல். இப்போ உங்களுக்கு கடல் நீரை காட்ட போறேன். வாங்க, இதுதான் கடல் நீர். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சுத்தமா. கடல் நீர்ல எப்படி நடக்கணும்னு சொல்லி தரேன் வாங்க. இப்படிதான் நடக்கணும். ஓகே நண்பர்களே, என்னோட பீச் விளாக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. டேய், யாரோ முட்டிட்ட? சரி விடே, சண்டை கோரமா இருந்தது, அதான் முட்டுன. என்ன பார்த்தா சண்டைக்காரமா இருக்காடா? நீ தானே தலை எடுத்துட்டு முட்டுற மாதிரி வந்த. நான் சும்மா விளையாண்டா நாயே. ஐயே, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா இது? தெரியாம முட்டிட்ட விடுடா. மண்டை வலிக்குதுடா. எனக்கு தான் வலிக்குது.